சொல்லி இருக்கிறாரே, நாம் சொல்லலாமே. ஆமாங்க, யோபு 20:15 சொல்லப்பட்டிருக்கு. அவன் விழுங்கின ஆஸ்தியை அவன் கக்குவான், தேவன் அதை அவன் வயிற்றிலிருந்து தள்ளி விடுவார். யோனா புத்தகத்துல யோனாவை விழுங்கின மீன் தரையில வந்து கக்கி போட்டுச்சு. ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய நியாயமான சொத்துக்கள், ஆஸ்திகள், நன்மைகள், வர வேண்டிய பணம் எதுவா இருக்கட்டும், அது உங்கள் சத்துருவானவன் விழுங்கி போட்டேன், இனிமேல் என்னை மீறி உனக்கு எதுவும் கிடைக்காது, அது என் வயிற்றுக்குள்ள போயிடுச்சு சொல்றானா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், யோனாவை விழுங்கின மீன் கக்குனது போல அவனை கக்கி போட பண்ணுவேன். உன் ஆசீர்வாதம் உன்கிட்ட வந்து சேரும். அன்னைக்கு ஆபிரகாம் எகிப்துல போனப்போ பார்வோன் அவனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டார். கர்த்தர் சொப்பனத்துல பேசி திரும்ப கொடுக்கும்படி செய்தார். அபிமெலேக்குக்கும் அப்படியே செய்தார். இன்னைக்கு உங்க ஆசீர்வாதங்கள் எது விழுங்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் அதை அவன் வயிற்றிலிருந்து தள்ளி விடுகிறார் என்று சொல்லி இருக்கிறாரே, நாம் சொல்லலாமே.